வணக்கம். கடந்த சில நாட்களா பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு முன்னாடியே நெறையா விஷயங்கள், தமிழகத்துக்கான உரிமைக்கான விஷயங்கள், நெறைய விஷயங்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி நடந்தாலுமே, நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ட்ரெயின்ல போனாரு, அவர் கையாலே அவரே சாப்ட்டாரு, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கம் போல ஃபயர் விட்டுட்டு திரிஞ்சுட்டு இருக்காங்க சில தற்குறீஸ். சரி, இதுக்கு நடுவுல நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஆனா, அத வந்து நம்ம என்னென்னலாம் விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க மறந்துட்டோம் அப்படின்றத நான் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கடந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா, பரபரப்பா போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, 151 மருத்துவ படிப்புக்கான சீட்டு தமிழகத்துக்கிட்ட இருந்து வந்து தட்டி பறிச்சுட்டாங்க. மத்திய அரசு அப்படின்னு நம்ம பார்த்துட்ருப்போம். அது யாருமே பார்த்தாலும் அத கண்டுக்க மாட்டோம். ஏன்னா, நமக்கு தான் அதெல்லாம் தேவையில்லல்ல. நமக்கு தேவைலாம் வந்து முதலமைச்சர் வந்து அ அதாவது சிம்பல் காமிச்சாரா, அதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு திரிவோம். ஆனா, இந்த 151 சீட்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து எம்பிபிஎஸ்க்கான சீட்டுகள்லாம் கிடையாது. அப்ப இது எதுக்கான சீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம், எம்சிஹெச் என்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிப்பிற்கான தமிழ்நாட்டின் இன் சர்வீஸ் கோட்டா சீட்டுகள் தான் இது. இது யார் யாருக்கெல்லாம் வந்து குடுப்பாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ் முடிச்சுட்டு அரசு மருத்துவமனையில பணிபுரிஞ்சுட்டு இருக்கிற மருத்துவர்களுக்கு தான் வந்து இந்த சீட்டுகள்லாம் குடுப்பாங்க. மொத்தமா 219 சீட்டுகள் வந்து இந்த இன் சர்வீஸ் கோட்டால வந்து விட்டிருக்காங்க. இந்த இந்த சீட்டுகள்ல ஆல்ரெடி 68 சீட்டுகள் தமிழ்நாடு அரசால கவுன்சிலிங் வச்சு மருத்துவர்கள வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. இந்த மீதமுள்ள 151 சீட்டுகள நிரப்புறதுக்காக இந்த நீட் எஸ்எஸ் தேர்வர்கள் என்ன பண்றாங்க அப்டின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க. அ உச்சநீதிமன்றத்தில வந்து என்ன முன்வைக்கிறாங்க அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, அ இந்த 151 சீட்டுகளும் ஆம் ஆல் இண்டியா மெரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் பண்ணணும் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களோட மனுவ தாக்கல் பண்றாங்க. இதுக்கு வந்து முன்னாள் தமிழக அரசோட வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல இது வந்து தமிழகத்துக்கான அ இன் சர்வீஸ் கோட்டா. ஸோ இது தமிழகத்திற்கான உரிமை. ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க தமிழகத்தில இருக்கிற மருத்துவர்கள வந்து நாங்க தேர்வு செய்றோம். தமிழ்நாட்டிலே முறையா கவுன்சிலிங் வச்சு இந்த 151 சீட்டுகள வந்து நாங்க அ தேர்வு பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டு அவங்களோட வாதத்தையும் வந்து முன்வைக்கிறாங்க. இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்ல இருக்கிற மருத்துவர்கள தமிழ்நாட்டுடைய இன் சர்வீஸ் கோட்டால இருந்தே நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் மீதமுள்ள இடங்கள வந்து ஃபில் பண்றது மட்டும் நீங்க ஆல் இண்டியா மெரிட் சீட்ல வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லிர்றாங்க. ஸோ, அதுக்கான ஒரு கால இடைவெளியும் வந்து விடுறாங்க உச்சநீதிமன்றம். ஆனா, இப்ப இருக்கிற அந்த தமிழக அரசு வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இதற்கான ஒரு முறையான ஒரு கவுன்சிலிங்கும் வைக்க கிடையாது. கவுன்சிலிங்கும் வைக்கல, எதுவுமே பண்ணல. கால அவகாசமும் முடியுது. சரி, கால அவகாசம் தான் முடிஞ்சுது அப்டின்னு பார்த்தா, உச்சநீதிமன்றத்தில இந்த கேஸ வந்து திரும்பவும் தாக்கல் பண்றாங்க. அப்டி இருக்கிற சிச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா, தமிழகத்துக்கு சார்பா எந்த ஒரு அரசு வக்கீலும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்ல ஆஜராகல. அதாவது அங்க போயிட்டு தமிழக உரிமைக்காக யாருமே வந்து குரல் கொடுக்கல. எந்த ஒரு வக்கீலும் வந்து அங்க வந்து அவரோட வாதத்த வந்து முன்வைக்கல. ஸோ, இதனால என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த 151 சீட்டுகளும் இன்னைக்கு மொத்தமாவே ஆல் இண்டியா மெரிட் சீட் மூலமா தேர்வு செஞ்சுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு. ஸோ, இங்க என்ன பண்றாங்க தாவேக்கா? இப்ப இருக்கிற அரசாங்கம் தன்னுடைய இயலாமையா, இல்ல வந்து அவங்க நீட்டுக்கு எதிரா தான் வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க நீட்ட ஒழிப்போம், நீட்ட வந்து பேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீட்டுக்கு எதிரா எங்களோட குரல் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தமிழக அரசு, அதாவது தாவேக்கா அரசு. நீட்டுக்கு எதிராவும் உங்களால வந்து ஒரு எதிர்ப்பையும் குடுக்க முடியல இப்போ வரைக்கும். இந்த மாரி தான். நம்மளுடைய தமிழகத்துக்கான உரிமைக்காகவும் நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்க. நம்ம தமிழகத்தில படிச்சுட்டு இருக்க தம்பி, தங்கைகள் நீட்டுனால நெறைய உயிர்கள் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து இதுக்கான ஒரு குரலையும் நீங்க குடுக்க மாட்டீங்க. போன அரசாங்கத்த வந்து என்ன சொன்னீங்க? எல்லாத்துக்கும் கடிதம் எழுதிட்டு தூங்கிருவாரு. கடிதம் எழுதிட்டு தூங்க போயிருவாரு அப்டின்னீங்க. இப்ப நீங்களும் அதான் பண்ணிட்டுருக்கீங்க. தமிழக சட்ட அமைச்சர் அவர்களே, நீங்க என்ன சொல்றீங்க? தமிழகத்துக்கான உரிமைக்காக ஒரு அரசு வக்கீல நியமிச்சு, அவர வந்து இந்த கேஸ நடத்தி, இந்த கேஸ்ல தமிழகத்துக்கான உரிமைய வந்து மீட்டெடுத்து, அந்த 151 சீட்ட வந்து
தமிழக மருத்துவர்களுக்கு குடுக்காம, அத எதிர்த்து பேசுறதுக்கு கூட அங்க வக்கீல் இல்லாம, அந்த கேஸ் வந்து அவங்களுக்கு சாதகமா போயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு நம்மளுடைய உரிமைய தட்டி பறிச்சுட்டுலாம் போல. இவங்களுடைய மெத்தன போக்கால, இவங்களோட அலட்சியத்தின் காரணமா, அவங்க பாட்டுக்கு அமைதியா, சரி ஓகே. அவங்களுக்கே வந்து அக்கறை இல்ல அப்படின்ற மாரி எடுத்துட்டு போயிட்டாங்க. இதனால லாஸ் யாருக்கு? தமிழகத்துக்கு தான். இங்க வந்து சட்ட அமைச்சர் வந்து பேசிட்டு இருக்காரு. இது எம்பிபிஎஸ் படிக்கிறது மட்டும் தான் வந்து படிப்பா? ஏன் இன்ஜினியரிங் படிங்க, பிளம்பர் ஆகுங்க, எலக்ட்ரீஷியன் ஆகுங்க, கார்பெண்டர் ஆகுங்க. இதுக்கெல்லாம் டிமாண்ட் நெறைய இருக்கு. இப்படின்லாம் பேசுறீங்களே, இதெல்லாம் மனசாட்சியோட தான் பேசுறீங்களா? இல்ல வந்து ம தமிழக மக்கள் வந்து எது பேசினாலும் வந்து எதுவும் கேட்க மாட்டாங்க. முட்டாள் ஜனங்க அப்படின்றதுனால இதெல்லாம் பேசுறீங்களான்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. அங்க போயிட்டு நம்மளுடைய உரிமைய வந்து கேட்டு வாங்க நம்மளால முடியல. அத விட்டுட்டு வந்து இங்க எங்களுடைய தம்பி, தங்கைகளுக்கு என்னது தவறான ஒரு உதாரணமா வந்து பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம. இல்ல நான் பிளம்பரோ, இல்ல வந்து எலக்ட்ரீஷியனையோ அ இவங்களெல்லாம் வந்து நான் வந்து அவங்களுடைய வேலைய வந்து நான் குறை சொல்லவோ, அத வந்து மதிப்பு குறைச்சு சொல்றதுக்காகவோ இங்க நாங்க பேசல. இங்க நீட் வந்ததுலேருந்து எத்தன உயிர்கள் இங்க வந்து போயிருக்கு. எத்தன தம்பி, தங்கைகள வந்து இழந்திருக்கோம். நீங்க பாட்டுக்கு சாதாரணமா சொல்றீங்க. நீங்க பிளம்பர் ஆகலாம். இதுக்கெல்லாம் டிமாண்ட் இருக்கு. புக் பண்ணா 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும் அப்டின்ற மாரி பேசுறீங்க. யோசிச்சு தான் பேசுறீங்களா? இல்ல கண்டிப்பா புரியல. என்ன மனநிலையில இருக்கீங்கன்னே கண்டிப்பா தெரியல. என்ன நடக்குது? புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்டின்றத சொல்ல வேண்டிய கடமை என்னோட கடமையா நெனச்சு நானு சொல்லிட்டுருக்கேன். புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. புரியலனாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான் என்னால சொல்ல முடியும். அடுத்த காணொளியில இதே மாரி மக்களுக்கான பிரச்சனைய வந்து தொடர்ந்து பேசுவோம். முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம்.